ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து தூத்துக்குடியிலேருந்து அவுட்ரு வெளியே வந்துட்டோம். எங்கள் ஊர் தூத்துக்குடி தான். அங்கே இன்றைக்கி சிந்தலக்கரைக்கு போகலான்னு முடிவெடுத்தாச்சு. நம்ம வெக்காளியம்மனை பார்க்க தான். அதனால் தூத்துக்குடி அவுட்ருக்கு வெளியே வந்தாச்சு. தூத்துக்குடி அவுட்ரு தாண்டி கொஞ்சம் பக்கம் போனோம்னா நம்ம சிந்தலக்கரை வெக்காளியம்மன் கோவில் தான். பார்க்க நல்லா பிரம்மாண்டமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நான் சின்ன வயசில் போனது. அதுக்கப்புறம் இப்போ மேரேஜ் வந்து இப்போ 10 வருஷம் ஆகுது. இப்போ தான் போகிறேன். கோயில்கிட்ட நெருங்கி வந்தாச்சு. இதுதான் நம்ம சிந்தலக்கரை. கூட்டமே இல்லை. நாங்கள் போனது சண்டே தான், அதனால் கூட்டம் இல்லை. மதியம் ஒரு 11 மணி 12 மணி இருக்கும் நாங்கள் போகும்போது. உச்சி வெயில், சரியான வெயில். போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். ஃப்ரீயாக இருந்துச்சு. அங்கே வந்து இப்போ கோயிலுக்குள்ளே மேக்ஸிமம் வீடியோ எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது கோயிலுக்கு வெளியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடைகளாக தான் இருக்கும். எனி டைம் போனாலும் கடைகளாக இருக்கும். அதனால் அங்கே போய் எதுவும் சாப்பிட பிரச்சனை இல்லை. இதுதான் அந்த சித்தர். இதெல்லாம் கோயிலுக்கு வெளியே இருந்து எடுத்தது. கோயிலுக்குள்ளே வந்து வீடியோவோ நம்ம எதுவும் எடுக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அங்கே எழுதியே போட்டிருப்பாங்க. இதுதான் நம்ம சிந்தலக்கரை. அங்கே போனால் என்ன மன கஷ்டங்கள் தீர்ந்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருந்துச்சு. எனக்கு மைண்டு கஷ்டமாக இருந்துச்சுன்னு போனேன். இதுதான் கோயில் வளாகம். போய் சாமியை கும்பிட்டுட்டு பூவை வாங்கி போட்டுட்டு லெமனை சூடாதில் குத்திட்டு ஏதோ எங்கள் அம்மாவை லைட்டாக தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. அங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சிந்தலக்கரை வெக்காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இனிமேல் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படியே போயிட்டு வரும்போது பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மன் அங்கே அந்த கோவில் இருந்துச்சு. அது உள்ளே போக முடியல. ரோட்டில் மெயின்லேயே இன்னும் வாட்டர் பாட்டில் அதுன்னு வாங்கிட்டு அப்படியே வரும்போது அப்படி காற்றாலை எல்லாம் வீடியோ எடுத்துட்டு. இதுதான் தூத்துக்குடி அனல்மின் நிலையம். எங்கள் ஊர் அனல்மின் நிலையம் புக்ஸ்லலாம் வரும். அதை அப்படியே கேப்சர் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வெயிலே ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். இருக்கங்குடி போகலான்னு தான் பிளானு. அதுக்கப்புறம் ரொம்ப வெயில் அடிக்கும், அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் காற்றாலைகள், தூத்துக்குடி காற்றாலைகள். தூத்துக்குடி நீங்கள் பார்டர் நெருங்கினாலே இந்த மாதிரி நிறைய காற்றாலைகளை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஹோட்டலில் சாப்பாடை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் எங்கள் ஏரியா. வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே வாங்கின சாப்பாடு, ஸ்நாக்ஸு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு ரெஸ்ட்டை போட்டாச்சு. இதுதான் நான் வாங்கின சிம்பிளான 10 ரூபா கடை. 10 ரூபா கடைக்குள்ளே தான் போனோம். அங்கே சூடாக சேவு, சிப்ஸு எல்லாம் போடுவாங்க. இதை மட்டும் சிம்பிளாக